வணக்கம். சில பேருக்கு சில கேள்விகள் உண்டு. பொதுவாகவே உண்டு. என்ன என்ன இவர் ஒரு நாள் புத்தரை பற்றி பேசுகிறார், ஒரு நாள் சிவனை பற்றி பேசுகிறார், ஒரு நாள் பெருமாளை பற்றி பேசுகிறார், ஒரு நாள் புத்த மதம். புத்த மதம் என்பது மிக விரிவான ஒரு விஷயம். அது ஒரு மதமே இல்லை. புத்தர் அவ்வாறாக அதை தோற்றுவிக்க நினைத்ததில்லை. அதை அவர் உருவ வழிபாட்டையும் எந்த கடவுள் அப்படி என்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தாத ஒரு வேறு எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாததால் அதை மதம் என்ற வழியில் சேர்த்துக் கொள்கிறோம். கடவுள் என்ற விஷயத்தை மறந்தும் கூட அவர் எங்குமே உபயோகப்படுத்தவில்லை. அது மிக மிக ஆச்சரியத்திற்குரிய விஷயம். கடவுள் அப்படி என்கிற விஷயத்தை அவர் எந்த ஒரு இடத்திலும் மறந்தும் கூட ஏற்றியோ இறக்கியோ உருவகப்படுத்தியோ முழுவதுமாக விளக்கியோ அதை எங்குமே அவர் உபயோகப்படுத்தவே இல்லை. அவருடைய தேடல் எல்லோரும் அறிந்தது. ஒரு இளவரசராக தன்னுடைய வாழ்க்கையை தொடர வேண்டிய அவருக்கு மிக அருகில் கண்ணெதிரில் அனைத்தும் இருந்தும் நாளை அரசராக போகின்ற ஒருவர் தன் கண்ணெதிரே அனைத்து விஷயங்களும் இருந்தன. அரண்மனை, அரசு, அதாவது கிங்டம், அவருக்கு இருந்த குறுநில மன்னர்கள், சிறுநில மன்னர்கள், அதுபோல எந்த வகையான ஒரு நீலப்பரப்போ, ஆனால் அவருக்கு எல்லாம் இருந்தது. அவர் கண் முன்னே நடந்த சில விஷயங்கள் அவரை மிகவும் பாதிப்புக்குள்ளாக்கியது. அவருடைய தேடலை அவர் அரண்மனையில் இருந்தே தேடி இருக்கலாம். ஆனால் அவர் அதற்கான விஷயமும் உண்டு. இன்று என்னிடம் எல்லாம் இருக்கிறது, நான் இறந்து போன பின் இது எல்லாம் என்னவாகும்? நான் இப்பொழுது இதை வைத்துக் கொண்டிருப்பதின் பலன் என்ன? அடுத்த நிமிடம் இறப்பு நேர்ந்தால் எதுவும் கண்ணெதிரே உள்ள அனைத்தும் இருக்கும், ஆனால் அதை பார்ப்பதற்கு இளவரசர் இருக்க மாட்டார் என்ற உணர்வு அவருக்கு தோன்றியது. நோய், இறப்பு, துக்கம், சோகம், இவற்றையெல்லாம் அறியாத ஒரு ஆனந்த பிறவி அவருடையது. அவருக்கு அது தேவையும் அல்ல. ஆனால் ஒரு நாட்டின் மன்னராக போகின்றவர் மக்களுடைய நலனில் அக்கறை கொள்ள வேண்டும். மக்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வது நீதி, நேர்மை, நியாயம், தர்மம் இவற்றை பேணுவது தலையாய கடமையாகும். மனுநீதி சோழன் பிறந்த இந்த நாட்டில் அனைவரும் தெரிந்த கதை. மனுநீதி சோழன் எத்தகைய பெரும் மனது படைத்த ஒரு மன்னர். சிபி பற்றியும் அறிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. கடையேழு வள்ளல்கள் பிறந்து
இருந்த கடையேழு என்பது தெரிந்த வள்ளல்கள் என்பதால் கடையேழு என்று ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். கடையேழு வள்ளல்கள் பாரி, ஓரி, பேகன், நல்லியக்கோடன். எங்கள் ஊரில் நல்லியக்கோடன் நகர் என்று ஒன்று உள்ளது. அது இந்த வள்ளல் குறித்து அமைந்த இடமா, அவருடைய நிலப்பரப்பு அமைந்த இடம் எங்களுடைய ஊரா என்பது தெரியவில்லை. ஆனால் உங்களுக்கு அறிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. கடையேழு வள்ளல்கள். மயிலுக்கு போர்வை கொடுத்தான், முல்லைக்கு தேர் கொடுத்தான், வேட்டையாட வந்த பருந்துக்கு தன் தசை கொடுத்தான். இப்படிப்பட்ட பெரும் வள்ளல்களும் சான்றோர்களும் நீதியை நிலைநாட்டிய மனுநீதி சோழன் போன்ற அரசர்களும் பிறந்த அற்புத பூமி இது. அப்படிப்பட்ட மிகவும் பெருமை வாய்ந்த முன்னோர்களை கொண்டுள்ள நாட்டில் அது நான் கூறுவது தமிழ்நாடு. தமிழ்நாடு என்று அப்பொழுது தனியாக பிரித்து வைக்கவில்லை. சோழ நாடு, சேர நாடு, பாண்டிய நாடு, அதன் பிறகு ஏற்பட்ட போர்கள், அதன் பிறகு ஏற்பட்ட ஆக்கிரமிப்புகள், அதன் பிறகு பிரிட்டிஷ், பலவித பிரெஞ்சு, டச், பிரிட்டிஷ், பலவிதமான படையெடுப்புகள் அனைவரும் அறிந்ததே. நமக்கு தேவை மனுநீதி சோழன் என்ன செய்தார். மனுநீதி சோழனுடைய மகன் தேரில் செல்லும் பொழுது எதிரே வந்த சிறு கண்ணுக்குட்டியை பாராமல் தேரின் சக்கரத்தை அதன் மேல் ஏற்றுவிட்டார். கன்று இறந்து விட்டது. அதை கண்ட தாய் பசு கண்ணீர் மல்கி தாரை தாரையாக கண்ணீர் விட்டு ஓடியது. மனுநீதி சோழன் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இருந்தார். ஏதேனும் இன்னல் இருப்பின் நாட்டு மக்கள் நியாயம் கேட்க ஒரு அழகிய மணி, மிக பெரும் மணியை ஒரு மேடையில் ஏற்படுத்தி வைத்திருந்தார். கயிறு பிணைக்கப்பட்ட அந்த மணியை அடித்தால் அரசருக்கு அது எட்டும். ஏதேனும் தீங்கு நேர்ந்தாலோ, நியாயம் தவறி நடந்தாலோ, காமுகர்களும் கொள்ளையர்களும் பிறப்பின் பெருமை அறியாத சிறிய அறிவு கொண்டவர்களும் பலவித இன்னல்களை மக்களுக்கு கொடுத்தால் அரசின் காதுக்கு எட்ட நேரடியாக அவர் ஒரு முறையை ஏற்படுத்தி வைத்திருந்தார். அப்பொழுது இருந்த அரசிலும் கரப்ஷன் என்று சொல்லக்கூடிய ஊழல் இருந்திருக்க வேண்டும். யார் மூலமாக அதை தெரிவிக்க நேர்ந்தாலோ உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்ற வேளையில் யாரும் தெரிவிக்க முடியாமல் போய்விட்டால் என்ன செய்வது என்பதற்காகவே அவர் ஒரு மேடையில் பெரும் மணியை கட்டி அதில் கயிற்றை கட்டி வைத்திருந்தார். ஏதேனும் யாருக்கும் தீங்கு ஏற்பட்டாலோ
வீட்டில் புகுந்து யாரும் கொள்ளையை அடித்தாலோ, வீட்டில் உள்ள பொருட்களை அபகரித்து சென்றாலோ, வாழ விடாமல் செய்து வதைத்தாலோ, பொய்பொருளை கிளப்பி குடும்பங்களை அழித்தாலோ, இது மாதிரியான பல பாவங்கள் செய்யக்கூடிய மனிதர்கள் அப்பொழுதும் இருந்திருக்கிறார்கள். ஆகையால் மனுநீதி சோழன் அவர்கள் தர்மத்தை நிலைநாட்ட அவருடைய காதுக்கு எட்டும் வகையில் மாபெரும் மணியை கட்டி வைத்திருந்தார். மனுநீதி சோழனுடைய மகன் சக்கரத்தை ஏற்றி, ரதத்தின் சக்கரத்தை ஏற்றி கன்றை கொன்றதால் அதை கண்ட தாய் பசு கண்ணீர் மல்கி அதை பொறுக்க காண சகிக்காமல் ஓடியது. ஓடி அங்கு மன்னர் அமைத்திருந்த மணியில் உள்ள கயிற்றை தன் வாயினால் கவ்வி பலமாக மணியை அடித்தது. தன்னுடைய நாட்டில் இப்படிப்பட்ட என்ன கொடுமை நிகழ்ந்திருக்க வேண்டும், ஏன் எப்படி ஒரு மணி அடிக்கிறது என்று பதறிய மன்னர் ஓடி வந்து பார்க்கும்பொழுது அங்குள்ள மக்களும் சுற்றி வளைத்து என்ன நேர்கிறது என்பதை காண நின்றிருந்தார்கள். அதற்குள் விஷயம் மன்னரின் காது வரை எட்டிவிட்டது. மன்னருடைய பிள்ளை ரதத்தை ஓட்டும் பொழுது கன்றை ஏற்றி கொன்றதால் தாய் பசு மணியை அடிக்கிறது என்று மன்னர் புரிந்து கொண்டார். மனுநீதி சோழர், அவருக்கு கிடைத்த பெயர் மனு நீதி. மனுநீதி சமஸ்கிருத வார்த்தை. மனு தர்மம், மனு நீதி, இதை காப்பாற்றியதால் அவருக்கு அந்த பெயர் வாய்த்தது. பிள்ளை என்றும் பாராமல் அவர் பிள்ளையை படுக்க வைத்து அவரே ரதத்தை ஓட்டி, இப்படிப்பட்ட பிள்ளை எனக்கு தேவையில்லை. மாடுகளும் இப்பொழுதும் சாலை விதிகளை அமைத்திருக்கிறார்கள். மாடுகள், கன்றுகள், மான்கள், பலவிதமான விலங்குகள் கடக்கும் பாதையை தெரிவிக்க இப்பொழுதும் பல சாலை போஸ்ட் என்று சொல்லக்கூடிய விஷயங்களில் வரைந்து மெதுவாக செல்லவும் என்று இப்பொழுதும் நமது நாட்டிலும் பல நாடுகளிலும் அது போன்ற விஷயங்கள் உண்டு. தற்போது உள்ள நிலைமையில் இது மிகவும் அரிதாக நடக்கக்கூடிய விஷயம். அப்பொழுது காடுகள், மலைகள் நிறைந்த பகுதியாக இருந்திருக்க கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் ரதத்தை ஓட்டி செல்லும் பொழுது சுதாரித்து அவர் செல்ல வேண்டும் என்பது புரிந்திருக்க வேண்டிய விஷயம். அப்படி அவர் செய்யாததால் அந்த கன்று அவர் ரதத்தை ஓட்டி வந்த இடம் கண்டிப்பாக மன்னரின் அந்த நிலப்பரப்பில் மக்கள் இருக்கக்கூடிய பகுதியாக தான் இருந்திருக்க வாய்ப்பு உள்ளது. இல்லையெனில் கன்று அங்கு ஓடி வர சாத்தியமில்லை. அது வனவிலங்கு அல்ல.
ஆகையால் அப்படி என்ன பொறுப்பற்ற தன்மை இன்று கன்று இருந்தது, நாளை வேறு சிறு குழந்தையோ இல்லை வேறு மனிதரோ ரதத்தின் சக்கரம் ஏறி இருக்க வாய்ப்பு உள்ளது. ஆகையால் மாடு என்றாலும் என்ன, மனிதன் என்றாலும் என்ன, தர்மம் ஒன்றே என்று பிள்ளை என்றும் பாராமல் படுக்க வைத்து மன்னரே ரதத்தை ஓட்டி பிள்ளையின் மேல் ரதத்தை ஓட்டினார். இந்த கதையில் தெரிந்து கொள்ள வேண்டியது, இப்படிப்பட்ட மிகப்பெரிய மன்னர்களும் மிக சிறந்த மன்னர்களும் நீதியையும் தர்மத்தையும் நிலைநாட்டக்கூடிய மன்னர்களும் அறிவு, பொறுமை, நிதானம், மன்னன் என்றால் மிக மிக அரிய கலைகளையும் மிக பெரிய பொறுப்புகளையும் சீரிய செங்கோல் செயலாற்ற வேண்டிய பொறுப்பு உள்ள ஒரு மனிதன் மட்டுமே மன்னனாக இருக்க முடியும். கலைகள் பயின்று வீரனாகவும் தர்மத்தை நிலைநாட்டக்கூடியவனாகவும் தர்ம சாஸ்திரங்களை கற்றவனாகவும் பெரியோர்களின் அறிவுரைப்படி நடப்பவனாகவும் அனைவரையும் சகோதரத்துவத்துடன் அன்புடனும் பரிவுடனும் நடத்துபவனாகவும் பல விதிகளை அரசருக்கென்று பலவிதமான விதிகள், தர்மங்கள், நியாயங்கள் என்று பலவாறாக விதிக்கப்பட்டுள்ளது. அப்படிப்பட்ட ஒரு மன்னர் பரம்பரையில் பிறந்த ஒரு இளவரசர் எல்லாவற்றையும் துறந்து பெரும் கையுடன் வெளியேறினார் அரண்மனையை விட்டு. மிகவும் ஆச்சரியத்துக்குரிய விஷயம். எதுவுமே துறப்பதற்கு இல்லை எனில் துறப்பது மிக எளிது. எல்லாம் இருந்தும் அரசு, அரசவை, பதவி, பணம், படை, மனைவி எல்லாவற்றையும் துறந்துவிட்டு இது அனைத்தும் அடுத்த நொடி, ஒரு நொடியில் மறைந்துவிடக்கூடியவை. இறந்துவிட்டால் எல்லாம் மறைந்துவிடும். இருக்க வேண்டிய இடத்தில் எல்லாம் இருக்கும், ஆனால் அதை பார்ப்பதற்கு நாம் இருக்க மாட்டோம். இந்த ஒரு மிகப்பெரிய விஷயத்தை அறிந்து கொள்ளவே அவர் வெளியில் கிளம்பினார். இப்படிப்பட்ட ஒரே நாளில் எல்லாம் தம்மிடமிருந்து பறிக்கப்பட்டு விடுமா? பணம், பதவி, படை, அரசவை, அரசு ஒரு நொடியில் காணா போகின்ற விஷயங்களா என்று மிகவும் ஆச்சரியம் அவருக்கு. எதுவும் யோசிக்கவில்லை. அங்கே அணிந்த ஒரு சாதாரண உடையுடன் சித்தார்த்தனாக வெளியேறிய அவர் புத்தனாக மாறிய காலம். புத்தன் நேபாளத்தில் பிறந்து லும்பினி, அதன் பிறகு அவர் மேற்கொண்ட பயணங்கள், அதன் பிறகு கயா, புத்த கயா என்று அழைக்கப்படும் இடம்,
அங்கு பெரிய அரச மரத்தின் அடியில், அரச மரமோ ஆலமரமோ, போதி மரம், எனக்கு ஞாபகத்தில் உள்ளது போதி மரம், மிகப்பெரிய மரம், அநேகமாக ஆலமரம். ஆலமரம் அல்ல, மணிக்கோவும், அரச மரம், பீப்பிள் ட்ரீ. அரச மரத்தின் அடியில் அமர்ந்து தவம் மேற்கொள்ளும் பொழுது ஞானம் கிடைத்தது. அவேக்கண்ட், ஃபுல்லி அவேக்கண்ட். ஒரு நொடியில் கிடைத்துவிடக்கூடிய விஷயம் அல்ல. பல பலவிதமான விஷயங்களை கற்று தேர்ந்து உணர்ந்து புரிந்து அதன் பிறகு ஒரு நொடி உயிர் பெறுவதும் அந்த ஒரு நொடி தானே. ஒரே நொடி எங்கு செல்கிறது இத்தனை நேரம்? இப்பொழுதுதான் உணவு அருந்தி விட்டு உட்கார்ந்த ஒருவர் திடீரென்று மயக்கம். ஒரு நொடி, ஒரே ஒரு நொடி, எல்லாம் முடிந்தது. அனுபவித்த வாழ்க்கை, அனுபவித்து கொண்டிருந்த வாழ்க்கை, ஒரே நொடி. வட்டாம்பூச்சியின் வாழ்க்கை 7 நாள் என்று சொல்வார்கள். வீட்டில் பூச்சியின் வாழ்க்கை ஒரு நாள். அது அனைத்தும் அறிந்து, இவையெல்லாம் அறிந்தது. டெத் மெடிடேஷன் என்று ஒரு விஷயத்தை புத்த மதத்தில் போதிக்கிறார்கள். மரணம் என்பதற்கு நாம் மிகவும் பயப்படுகிறோம். ஆனால் அதை நாம் ஒரு பொழுதும் ஒவ்வொரு நொடியும் நினைத்துக் கொள்வதில்லை, ஒரு நாளும் நினைப்பதில்லை. மரணம் எப்பொழுது தாக்கத்தை ஏற்படுத்துகிறது? உற்றார் உறவினர், இன்னும் சொல்ல போனால் இரத்த சம்பந்தமுடைய மிகவும் நெருக்கமான அன்பிற்குரிய ஒருவரை திடீரென்று இழக்கும் பொழுது அதில் உண்டாகும் வலி, துன்பம், இதை பற்றி பொறுமையாக அதிகமாக பேசுவோம். மரணம் என்பது ஒரு வாழ்க்கையில் நாம் வாழத்தான் நினைக்கிறோம், வாழ்வதற்கான விஷயங்களைத்தான் பேசுகிறோம், சொல்கிறோம், கேட்கிறோம். மரணம் என்று ஒன்று புத்த மதத்தில் தனியாக வைத்திருக்கிறார்கள். இனி அனைத்து மதங்களிலும் அது சொல்லப்பட்டுள்ளது. வீடு பேரு, வீடு பேரு, வீடு பேரு, சால்வேஷன், சால்வேஷன். எல்லா இடத்திலும் இந்த பிறவி வீடு பேரு, இந்த பிறவியிலிருந்து விடுவித்து வீடு பேரு அளிக்கவும். எல்லா மதங்களிலும் உண்டு. ஆனால் அதை நாம் ஒருபொழுதும் அதை சிந்தித்ததும் இல்லை. அது மிக பழைய அந்த கால மொழிகளில், அந்த கால மொழி நடையில் உள்ளதால் அதை நாம் அவ்வளவாக மொழிபெயர்த்தோ உணர்ந்தோ அதை பற்றி விவாதிக்க போவதில்லை. ஆனால் புத்த மதத்தில் தெளிவாக அதை அடிக்கடி ஞாபகப்படுத்தி, இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தில், தமிழ் என்று சொல்வதை விட இந்து சமய முறைப்படி விபூதி என்று நெத்தியில் இடுவோம். அதற்கான பல விஷயங்களை சொல்கிறார்கள். அதில் ஒரு விஷயம் சாம்பல். அடுத்த நொடி நீ சாம்பலாக போகிறாய், தெரிந்து கொள். வெறும் சாம்பல். உன்னுடைய வாழ்க்கை முடியறதுக்கு எந்த நிமிஷம் வேணா ஆகலாம். சாம்பல், அவ்வளவுதான். நீ
இது என்னைக்கும் ஞாபகம் வச்சுக்கோ, அதுக்கு ஏத்த மாதிரி வேலை பண்ண. ஏன் வேஸ்ட் பண்ற டைம்? ஏன் வேஸ்ட் பண்ற? ஏன் எல்லாரையும் கஷ்டப்படுத்துற? அடுத்த நொடி நீ சாம்பல். அதுக்குதான் எடுத்து வைக்கிற ஒரு தடவை விபூதி இடும் பொழுது ஒரு அழகான பாடல் உண்டு. மந்திரமாவது நீரு. மிக அழகிய பாடல் அது. மந்திரமாவது நீரு, சுந்தரமாவது நீரு. அந்த மாதிரி ஒரு 4 வரிகள் வரும். துதிக்கப்படுவது நீரு, செந்தூர வாயுமாய் பங்கன் திரு ஆலவாயான் திருநீரு. முழுசா நான் சொல்லல, ஆனால் மந்திரமாவது நீரு. நீரு என்பது சாம்பல். அதை திருநீரு, பெரும் சாம்பல் எடுத்து பூசிக்கொள்பவன் அவன் பேரு. திருநீரு என்பது கோவில்களில் கொடுக்கப்படுவது, வீட்டிலும் வைத்து அணியப்படுவது. மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு. அது போன்று ஒரு அழகான பாடல். எல்லாவற்றையும் முறையாக சொல்ல வேண்டும் என்பதே எனக்கு ஆசை. ஏகப்பட்ட விஷயங்கள் படித்து சில நேரங்களில் இது போன்று எழுதியது போல் அதை சொல்ல தாமதமாகிறது. மந்திரமாவது நீர் என்ற விஷயம், அந்த பாட்டை எப்பொழுதும் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த விபூதிங்கிறது, அந்த நீருங்கிறது வச்சோம்னா, திருநீரை வச்சுட்டா அது சுந்தரமும் கூட மந்திரமும் கூட. பிணியை போக்க வல்லது. அந்த வரிகள் வரும். மருந்தாவது நீரு, பிணியை போக்க வல்ல மருந்தாவது நீரு. மன்னிக்கவும், மிக நிறைய பாடல்கள். எனக்கு தெரிந்தவரை மந்திரமாவது, சுந்தரமாவது, தந்திரமாவது, பிணியை போக்க வல்ல மருந்தாவது, கடைசி வரி நன்றாக ஞாபகம் உள்ளது. செந்தூரவாய் உமை பங்கன் திரு ஆலவாயான், திரு ஆலவாயன் திருநீரே. நீரு என்பது வெறும் சாம்பல். அதை எடுத்து எங்கு கண்டாலும் அந்த சாம்பலை எடுத்து அணிந்து கொள்வதால் எந்த பயனும் இல்லை. நீரு என்பது திருநீரு. திரு அப்படி என்கிற வார்த்தை எந்த விஷயத்தில் சேர்ந்தாலும் அதற்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு. ஒரு ஊரின் பெயரும் சாதாரண ஊரின் பெயராக இருக்கும். அதில் உள்ள பெருமைக்குரிய விஷயமாக கோவிலோ ஏதேனும் ஒன்று இருப்பதால் அதற்கு திரு என்ற பெயர் சேர்ந்துவிடும். அதுபோல நீரின் முன்னே திரு சேர்த்து திருநீரு. அது கோவில்களில் கொடுக்கப்படுவது, வீட்டில் வைத்து பூஜை அறையில் பூஜித்து அணிய வேண்டியது. ஒவ்வொரு முறையும் அதை அணியும் பொழுதும் வாழ்க்கை இவ்வளவே, இதுதான் வாழ்க்கை. இதுக்குள்ள நிறைய எழுதியிருக்கலாம், ஆனா அது மேல அப்படி
அதை வைக்கும் பொழுது ரெண்டு விஷயம். ஒன்று, இவ்வளவுதான் வாழ்க்கை. இன்னொன்று, அத மந்திரமாவது மருந்தாவது அந்த மாதிரி நினைச்சு வைக்கிறச்ச உள்ள இருக்கிறதும் மாறும். எவ்வளோ பெரிய விஷயம் அது. என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஒரு விபூதி எடுத்து வைக்கும் போது இவ்வளவுதான் வாழ்க்கைன்னு நினைச்சுக்கணும். அப்பதான் எல்லாமே சரியா செய்ய முடியும். ஆனா அதையும் தாண்டி உள்ள பல விஷயம் நடக்கும், தலையெழுத்து. ஆனா அதை எடுத்து வைக்கும்போது உள்ளுக்குள்ள இருக்க தலையெழுத்தும் மாறக்கூடிய சக்தி திருநீருக்கு உண்டு. பெரும் அறிஞர்கள், பெரிய மிகப்பெரிய சான்றோர்கள், முனிவர்கள், மிகப்பெரிய வேதாந்திகள் என்று சொல்லக்கூடிய மிக பெரும் வேத விஷயங்களை கற்று உணர்ந்தவர்கள், அதன்படி வாழ்பவர்கள், இவர்களுக்கு நன்றாக தெரியும் எங்கெங்கே எல்லாம் திருநீரு அணிய வேண்டும், எப்படி அணிய வேண்டும். புத்தரிலிருந்து திருப்பி சிவனில் முடிகிறது. புத்தர் அப்படிதான் சென்றார். அதாவது நிறைய விஷயங்கள் நம்மளுடைய இந்து சமயத்தில் உள்ளது. அதை நாம் அந்த அளவுக்கு உள் உள் அர்த்தத்தை உணர்ந்து அதை செய்வது கடினம். கடினம் அல்ல, அதை நாம் யாரும் அந்த அளவுக்கு புரிந்து அதை செய்வது அரிது. செய்பவர்கள் அரிது எனக்கு தெரிந்தவரை. புத்திசம் என்ற விஷயத்தில் டெத் மெடிடேஷன் இருக்கிற வாழ்நாளில் தனியாக அதற்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கி மரணம் என்பதற்கான விஷயங்களை யார் மேல் நோக்கி ஆராயப் போகிறார்கள்? அதை நோக்கி ஏன் தவம் செய்ய வேண்டும்? மரணத்திற்கு எதற்கு தவம் செய்ய வேண்டும்? நம்முடைய இந்து சமயத்திலே சைவம் என்றாலும் வைணவம் என்றாலும் ஏகப்பட்ட விஷயங்கள், வீடு பேரு, பிறவி பிணி, எல்லா பாட்டுலயும் அதான் வரும். பிறவி பிணியின் போக்கு நீக்கு, வீடு பேரு அழி, போதும் புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாகி பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேனே. மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு வீடு உற்றேன். இங்கிலீஷ்ல ஐம் பேக் டு ஹோம், ஐம் கம்மிங் ஹோம், எல்லாமே இந்த வீடுன்னு வரும். அது எல்லாமே அதுக்கு வேற வேற மீனிங் இருந்தாலும் இந்த வீடு என்பது அந்த வீடு. எல்லாம் சொல்றாங்க, எல்லாமே பிறந்து இழைச்சு, எல்லாம் பிறந்தாச்சு, எல்லா பிறவியும் எடுத்தாச்சு. பாரதியும் சொல்வாரு, நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே.
அது போல எல்லாமே இதில் வந்து விட்டது. எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன், மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு வீடு உற்றேன். உய்ய என் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்றவரேன் என்று சொல்கிறார்கள். மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என்று ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. நுண்ணியன்ற ஒரு வார்த்தையை சொல்றாங்க. இந்த பாட்டுக்குள்ள போயிட்ட இது ஒரு மிகப்பெரிய சாகரம். சிவபுராணம் ஒரு ஒரு வரியும் நீங்க ஒரு ஒரு தடவை படிக்கும் போதும் வேறு வேறு அர்த்தம், வேறு வேறு நிலைக்கு கொண்டு போய்விடும். எம்பெருமான் எந்தை பெருமான் எம்பெருமான் எங்கள் பெருமான் விமலா விடைப்பாகா மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி நின்று ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. நல்ல ஒரு விஷயம் சிவபுராணத்துல. புத்திசம்ல அது தனியா அதை வந்து சொல்லி அதை படிச்சு அதை பல இடங்களில் அதை எழுதியும் வைத்திருக்கிறார்கள். டெத் அது வந்து சடனா எங்கேயும் நம்ம வந்து அதை வெளிப்படையா மரணம் அப்படின்ட்டு அது போர்டு வச்சு சொல்லலை. ஆனா அது ஏதாவது ஒரு கோவில்லையோ கோம்பா என்று சொல்லக்கூடிய புத்த மதத்திற்கு அமைக்கப்பட்ட அந்த கோவில் போன்ற அமைப்புகளில் இந்த டெத் என்ற விஷயத்தை மிகவும் வெளிப்படையாக எழுதி வைத்துள்ளார்கள். கோவில்ல போகும்போது மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கறதுக்காக போறோம். மரணம் என்ற விஷயம் ஏன் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும்? என்னுடைய தாயின் மரணம் வாழ்க்கையை உருக்குலைத்த விஷயம். அதனால் ஒருவரும் மரணத்தை எதிர்நோக்கி யாரும் இல்லை. மரணத்தை நோக்கியோ மரணத்திற்காக தவம் புரிந்தோ யாரும் இங்கு பிறக்கவில்லை. ஆனால் கற்று உணர்ந்தவர்கள், கடவுளை உணர்ந்தவர்கள், பிறப்பை உணர்ந்திருக்கிறார்கள். புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி. இந்த புழுன்னா நீங்க அந்த ஓம் சொல்றது இல்லை, அது மட்டும் இல்லை. புழுங்கிறது அந்த ஜெர்ம்ஸு எல்லாம் சேர்ந்ததுதான். கிருமி இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்ததுதான் புழு. அதை மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்தா புழு மாதிரி தான் இருக்கும். அவர் அந்த அமீபா கான்செப்ட்ல இந்த எல்லாத்தையும் அந்த புழுல சேர்த்துறாரு. புல்லாகின்றதுல எல்லாம் புல்லுங்கிறது தனி, பூடுங்கிறது தனியா புரிஞ்சு வச்சிருக்காரு. மிகப்பெரிய விஷயம். மிகப்பெரிய மேதைகள் இடமிருந்து இன்னும் நான் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய உள்ளதால் சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லிவிட்டு முடிக்கிறேன். மனுநீதி சோழன், புத்தர், மரணம், பல விஷயங்களில் பேச்சு எல்லா விதமாகவும் சென்று வந்துவிட்டது.
மரணம் என்பது எல்லா விஷயத்திலும், எல்லா மதங்களிலும் அழுத்தம் திருத்தமாக சொல்லப்பட்ட விஷயம். எல்லா மதங்களை பற்றியும் பேசுவோம். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு மதத்திலும் ஒவ்வொரு விஷயம், அற்புதமான விஷயங்கள் எல்லா மதத்திலும் உண்டு. எல்லா மதங்களும் அன்பைத்தான் போதிக்கின்றன. அன்பை உருவான மக்கள் நிறைந்திருக்கும் அழகான நாடு இது. ஒரு மன்னர்களை பற்றி படிக்கும் பொழுது இந்த வகைய இப்படிப்பட்ட கனிவும் பொறுமையும் நிதானமும் அன்பும் அரணை பாதுகாக்கக்கூடிய, நீதியை நிலைநாட்டக்கூடிய செங்கோல், இந்த கோல்ன்னு வரும்பொழுது தூண்டுகோல், நெம்புகோல், செங்கோல், கொடுங்கோல், வழிகோல், அடிகோல், நெம்புகோல், எத்தனை விஷயம் இருக்கிறது. அப்படிப்பட்ட கோள்களில் இன்னொரு கோள் வேறு, கோள்கள் வேறு, இந்த கோள் வேறு, செங்கோல். செங்கோல் வைத்திருக்க வேண்டிய மன்னர் எப்படி இருக்க வேண்டும்? மன்னர்களுக்கென்று பல வகையான சாஸ்திரங்கள், பல வகையான விஷயங்களை வைத்துள்ளன. ஒரு மன்னர் எப்படி இருக்க வேண்டும் என்கிறது அர்த்த சாஸ்திரம் சொல்லுகிறது. சாணக்கியரின் அர்த்த சாஸ்திரம் சொல்கிறது. மன்னருக்கான ஒரு சாதாரண மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்பது எல்லா வகையான நூல்களும் சொல்கின்றன. அப்படியெனில் மன்னன், பெரும் நிலப்பரப்பை ஆள்கின்ற மன்னன் எப்படி இருக்க வேண்டும்? அப்படிப்பட்ட, அதாவது அந்த மாதிரியான சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய நியாய தர்மங்களை கடைபிடித்த வள்ளல்களாக, வீரர்களாக, நீதியை நிலைநாட்டிய மகான்களாக, முறையாகவும் சீராகவும் சிறப்பாகவும் செம்மையாகவும் செழுமையாகவும் அறிவியல், கணிதம், வானசாஸ்திரம் என்ற அனைத்தையும் புகுத்தி கட்டிடக்கலையிலும் கட்டிடக்கலை முதற்கொண்டு எவ்வாறெல்லாம் யோசித்து எத்தனை விஷயங்கள் ஏற்படுத்தியுள்ளார்கள். மிகப்பெரிய பிரமிப்பான விஷயம். எப்படிப்பட்ட மன்னர்கள் நிறைந்த இந்த நாடு, எத்தனை அழகான ஒரு விஷயம் அது. ஒவ்வொரு மன்னரை படிக்கும் பொழுது மெய் சிலிர்க்கக்கூடிய விஷயங்கள் இருக்கின்றன. ஒரு புறாவிற்காக தசையை வெட்டி கொடுத்தான் சிபி. நீ போயிட்டு போயிட்டு அவர் ஆர்டர் பண்ண அவனாவது தட்டுல கொண்டு வந்து தருவான் காவலாளி, இல்ல வேலை செய்யறவர் யாரோ ஒருத்தர், யார் அங்கே அப்படின்னு சொன்ன அவருடைய ஆர்டர் என்று சொல்லக்கூடிய அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள். கட்டளையை நீ போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னா அவங்க எடுத்துட்டு வந்து தர்றதுக்கு ரெடியா இருக்காங்க. ஆனா அதுக்குள்ள இது பசியா இருக்கிற இந்த கழுகு புறாவை அடிச்சு சாப்பிட்டுரும் அப்படின்னு சொல்லி உடனடியா அவர்கிட்ட, மன்னர்னா பால் வச்சிருப்பார், உடனடியா எடுத்து
தன் சதையை அறுத்து வைத்தார் என்றால் எப்படிப்பட்ட அரசர் அவர்! முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, பேகன் ஓரி காரி பாரி சிபி. இப்படிப்பட்ட பெரும் மன்னர்களும் அழகாக ஆட்சி செய்த திறமையாகவும் நேர்மையாகவும் உண்மையாகவும் யாரையும் துன்புறுத்தாமலும் பலவிதமான கலைகளை கற்றுத் தேர்ந்து சாஸ்திரங்களை படித்து பெரியோர்களின் அறிவுரைப்படி நியாய தர்மத்தை நிலைநாட்டிய மன்னர்கள் பிறந்த நாடு இது. அப்படிப்பட்ட இந்த நாட்டில் மன்னராக ஆகப் போகிறவர் அதை துறந்து நம்முடைய நாட்டில் அரச மரத்தடியில் ஞானத்தை பெற்றார். ஞானம், நாணம் அல்ல, ஞானம். ஏற்கனவே பாடி வச்சிருக்காங்க, மெய்ஞானம் மிளிர்ந்த மெய் சுடரே, மெய்ஞானம் மிளிர்கின்ற மெய் சுடரே, என் ஞானம் இல்லாத இன்பப் பெருமானே, அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே. அதே விஷயம்தான் புத்தருக்கும் கிடைச்சிருக்கு. ஏதேதோ சொல்றாங்க. அந்த ஒரு செயின்ட்ட பசியா இருந்தப்போ அழுதுட்டு இருந்தப்போ கடவுளே வந்து பால் கொடுத்தாரு அப்படின்ட்டு. இதெல்லாம் நம்ப முடியா இருக்கிறது இல்லை. நம்ம எல்லாரும் அது என்ன இவங்க இப்படிலாம் சொல்றாங்க, இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு நாம அந்த அளவுக்கு இருந்தது இல்லை, இருக்கிறது இல்லை. இது மிகப்பெரிய விஷயம். புத்தர் எல்லாவற்றையும் துறந்து வந்தார். அதாவது பள்ளியில் நான் தொழுத கடவுள் இயேசு பிரான், பள்ளி முடிந்து வீட்டில் வந்து தொழுவது கண்ணபிரான். காலையில் இயேசு, வீட்டிலிருந்து கிளம்பும் முன் பூஜையறையில் பிள்ளையார், பலவித கடவுள்கள். பள்ளி சென்ற பிறகு இயேசுவை பற்றிய பாடல்கள். புனித நூலில் பைபிளில் கூறப்பட்ட வரிகள் இன்றளவும் மண்டையில் எதிரொலித்துக் கொண்டே இருக்கிறது. நாம் ஏதும் இதுதான் வேண்டும் என்று நாம் எதையும் திட்டமிட்டு செய்வதில்லை. குழந்தைகளுக்கு என்ன தெரியும்? காலையில் நான் தினமும் கேட்பது பைபிள், என்னுடைய தாத்தா பாடிய பாடல்கள், அதன் பிறகு பைபிளிலிருந்து வாசிக்கப்படும் வசனங்கள். யார் யார் என்னென்ன கூறினார் என்பதை விட அந்த வசனங்கள் நன்றாக ஞாபகத்தில் உள்ளது. இவர் என்ன கோவில் செல்கிறார், தேவாலயம் செல்கிறார், மசூதி செல்கிறார்,
குருத்வாரா செல்கிறார், சினகாக் செல்கிறார். எல்லா இடங்களிலும் இருப்பவர் ஒரே விஷயம். எல்லா இடங்களிலும் இருப்பது ஒரே விஷயம், கடவுள். எங்கு சென்றாலும் கடவுள் ஒருவரே. நான் திட்டமிட்டு செல்லவில்லை. என்னுடைய பள்ளியில் அழகிய சிறிய பள்ளிக்கு உரித்தான ஒரு தேவாலயம் உள்ளது. யாரு வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் நேரம் கிடைக்கும் பொழுது அங்கு சென்று அமர்ந்து பிரார்த்தனை செய்யலாம். மிக அழகான ஒரு இடம், அற்புதமான ஒரு இடம், அமைதியான ஒரு இடம், ஆத்மார்த்தமான இடம். கடவுளுக்கும் நமக்குமான தொடர்பை மனதளவில் சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது எந்தவித புரிதலும் இல்லாத அந்த சமயத்திலேயே காலையில் பைபிளில் வாசிக்கப்படும் விஷயம், அஞ்சாதே, fear not. கடவுள் தேவன் நம்முடனே இருக்கிறார். எனக்கும் என் தாய்க்கும் கருத்து விவாதங்கள் தினமும் உண்டு. நான் வீட்டில் வந்து அதையே சொல்லும் பொழுது, யாமிருக்க பயமேன் என்று முருகர் சொல்லுகிறார் என்று என் தாய் கூறுவார். எல்லாவித பைபிள் வசனங்களுக்கும் என் தாயின் இந்து சமயத்திலிருந்து வாக்கியங்களையும் பொருளுரையும் எடுத்து கூறுவார். ஆனால் பள்ளியில் அதிக நேரம் செலவிடுகிறோம். குழந்தையாக இருக்கும் பொழுது எது மண்டையில் போட்டாலும் அதில் நன்றாக ஞாபகத்தில் இருக்கும். பசுமரத்து ஆணி போல் என்று சொல்வார்கள். அவ்வாறு செய்வது மிகவும் தவறு. ஆனால் பசுமரத்து ஆணி என்று விஷயம் அதற்காக சொல்லப்படவில்லை. சிறு வயதில் குழந்தைக்கு நீங்கள் போதிக்கின்ற விஷயம்